வணக்கம். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாவது ராசி முகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஜூன் மாத கிரக அமைப்புகள் எந்த மாதிரி யோகத்தை உங்களுக்கு வழங்க போகுது, எந்த விஷயத்தில் எல்லாமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 6ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 6ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் ஜூன் 23ஆம் தேதி புதன் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் மாதத்தை பொறுத்தளவுக்கு புதன் மட்டும் 2 டைம் பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள் எல்லாமே அதே பொசிஷனில் தான் இருக்கும். இப்போ ஜென்ம ராசி ஏதாவது சுப கிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான், பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக ஜென்ம ராசி பார்க்குறார். உடம்புல ஹெல்த் சம்மந்தப்பட்ட சின்ன சோம்பேறித்தனம், ஒரு மந்த நிலை, ஒரு சோம்பேறித்தனம் இதெல்லாமே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. அவரே உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதியும் சனி பகவான் தான். அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கும்போது ஒரு யோகமான பலன்கள், நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி பாசிட்டிவான பலனையும் கொடுக்கும். காரகத்துவ ரீதியான பலனையும் கொடுக்கும், ஆதிபத்திய ரீதியான பலனையும் கொடுக்கும். அப்படிங்கும்போது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஜென்ம ராசிக்குள்ளே தான் சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ 4ஆம் இட விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாயாருடைய ஆரோக்கிய விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயத்தில் அட்டகாசமான பலனை கொடுக்கும். ஏன்னா புதன் கூடையே அவர் இணைஞ்சு நிற்கிறார். அப்படிங்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படுறது, படிக்கிறதுல ஆசிரியர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சுப பலனை கொடுக்கும். ஜூன் 6ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் பெறுவார். இது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ராஜ யோகாதிபதி புதன் தான். அவர் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போய் ஆட்சி பலம் பெற்று குரு கூட இணைகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அட்டகாசமான பலன் நடக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அதிக வாய்ப்பு உண்டு. அதாவது குருவும் அந்த இடத்துல இருக்கிறதுனால சுப காரியங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகமாக உண்டு. குடும்ப நபர்களுக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுறது, இதெல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கும். அவரே 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதியாக இருந்து அந்த புதன் ஆட்சி பலம் பெறதுனால 5ஆம் இட விஷயங்கள்லேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். 5ஆம் இடம் தான் மன மகிழ்ச்சி, ஆள் மனசு இதெல்லாமே குறிக்கக்கூடியது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ ரிஷபராசிக்காரங்க இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காதல் வயப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே சிறப்பாக உண்டு. குலதெய்வத்துடைய அருள், ஏன்னா குலதெய்வ கோயிலுக்கு ஒரு சில பேர் போயிட்டு வருவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு. இந்த மாதிரி குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சுப பலன்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறது சிறப்பு. அதிர்ஷ்டத்தின் மூலிமா எதிர்பாராத தன லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால எதிர்பாராத விஷயங்களில் தன லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த லாட்டரியில் பணம் விழுகிறது, எதுலையாவது ஒரு எதிர்பாராத பணம் வர்றது. அது இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா சுக்கிரனுக்கு 12ஆம் இடங்கிறது ஒரு நல்ல இடம் தான். ஏன்னா அவர் 12ஆம் இடத்துல மறைய மாட்டார். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம், முதலீடு ஸ்தானம், இது எல்லாமே 12ஆம் இடம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பயணங்கள் போகிறது, எங்கேயாவது போயிட்டு வரோன்னு நினச்சிட்டு இருந்தவங்க சுற்றுலா மாதிரி எங்கேயாவது போயிட்டு வர்றது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி சுற்றுலா போயிட்டு வர்றது, ஒரு சுப விரய செலவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு பலன்களை கொடுக்கும். ஒரு சில பேர் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவாங்க, அதன் மூலிமா ஏதாவது ஒரு சுப விரய செலவு ஏற்படுறது,
இந்த மாதிரி பலனை எல்லாமே வந்து கொடுக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து 12ஆம் இடம் வந்து நல்ல இடம் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் அவர் உச்சபலம் அடைகிறதுனால சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலுமே 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அயன சயன போகஸ்தானம் வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும். ஒரு நிம்மதியான உறக்கம் வந்து ஏற்படும். இந்த மாதிரி சுப பலன்கள் எல்லாமே வந்து நடக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்ச பலத்தில் இருந்தாலுமே அவர் ஜூன் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். திருமணம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து இருக்கும். ஆனால் அது மாத கடைசியில் தான் வந்து கேது பகவான் கூட இந்த செவ்வாய் போய் இணைகிறார். அப்போ 7ஆம் அதிபதி வந்து கேது கூட இணைகிறதுனால இந்த மாத கடைசியில் தான் வந்து, அதாவது கணவராக இருந்தீங்கன்னா மனைவிக்கிட்ட, மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட இந்த மாத கடைசியில் ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வந்து வர்றது, இல்லை வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக நாட்டங்களில் போகிறது, தனிமையை விரும்புறது, மௌனத்தை வந்து அதிகமாக வந்து மேற்கொள்கிறது, இந்த மாதிரி ஒரு பலனை வந்து கொடுக்கும். ஏன்னா கேது கூட போய் உங்கள் 7ஆம் அதிபதி இணையும் போது அந்த மன மாற்றங்கள் ஏற்படுறது, ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுக்கறது, ஒரு தனிமை விரும்புறது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு வந்து போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு பலனை வந்து ஏற்படுத்தும். லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுமே, லாபஸ்தானத்தில் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம், நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறது. 10ஆம் அதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 2 ராஜ யோகாதிபதிகள் வந்து புதன் ஒன்று, சனி பகவான் ஒன்று. சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து தனஸ்தானத்தில் ஜூன் 6ஆம் தேதி போய் குரு கூட இணைஞ்சு ஆட்சி பலம் பெறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஜூன் மாதத்தை வந்து நல்ல முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், ராசி பலனில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும், நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறீங்க. அவர் ஒரு ஜாதகத்தை வந்து கொடுக்குறார். ரிஷபராசிக்காரரு சந்திரன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தொழில்கள் பண்ணி, அதாவது ஹோட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபா வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான யோக பலன்கள் வந்து நடக்குன்னு சொல்கிறீங்க, இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த ரிஷபராசிக்காரருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் செவ்வாய் புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த சந்திரன் கூட சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்குது. அந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பில் வந்து இருக்கிறார். ராகு திசையில் சந்திர புத்தியில் சந்திரனுடைய தொழிலான ஓட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபாயை வந்து லாஸ் பண்ணுறார். அப்போ தசாபுத்திகள் வந்து ரொம்ப மெயினாக வந்து ரோல் பண்ணும். வெறும் ரிஷபராசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு வந்து அவருக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. முழு ஜாதகத்தையும் வச்சு தான் வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன் நடக்குமா இல்லை தீய பலன்கள் நடக்குமாங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும். இப்போது சந்திரனை வச்சு நம்ம வந்து 2.25 நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய பலனை வந்து நம்ம துல்லியப்படுத்துகிறோம். இது வந்து மேக்சிமம் ஒத்து வரும். ஒரு 30-40% வந்து வேலை செய்யும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குது, வெறும் ரிஷபராசின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து சுபத்தன்மையில் இருக்கிறாரா, பாவத்தன்மையில் இருக்கிறாரா, அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா, அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா, நடக்கிற தசாபுத்திகள் வந்து லக்ன யோகாதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும். ராசி ரீதியாக பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வர்றது ஒரு யோகங்கிறது வந்து ஜோதிட விதி, அதைத்தான் நம்ம வந்து சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அந்த ரிஷபராசியில் வந்து நீங்கள் பிறந்திருந்து உங்கள் லக்ன ரீதியாக வந்து கெட்ட கிரகத்துடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும்போது கெடுபலனை தான் வந்து அது கொடுக்கும். அதனால வெறும் ராசியை மட்டும் நீங்கள் பார்க்காம லக்ன ரீதியாக வந்து உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறது சிறப்பு. நன்றி நண்பர்களே.